இதில் நிறைய பேர் வந்து எனக்கு யாரோ பில்லி சூனை வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து சொல்லி வருவாங்க. நம்ம பிரசனம் பார்க்கும்போதும் இது மாதிரி இருக்கும். செய்வினா தோஷங்கள் இருக்கும். செய்வினா தோஷங்கள் நம்மளை பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணின பிறகு கண்டிப்பாக பூஜை பண்ணி தான் அது கிளியர் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் 3 வகையான எந்திரங்கள் இருக்குது. சூலினி துர்கா, பிரகலாமுகி, இதெல்லாம் சத்ரு சம்ஹாரம் செய்யக்கூடிய எந்திரங்கள். பிரகலாமுகி. அப்புறம் திருஷ்டி இருப்பாங்க, திருஷ்டி, கண் திருஷ்டி, அதுக்கு வந்து திருஷ்டிப்பு எந்திரம் இருக்கு. இதுதான் மெயின் எல்லாருக்கும். திருஷ்டிப்பு ஆகுன்னா கண்ணு பட்டுரும், ஏதாவது ஒன்று பண்ணால் கண்ணு பட்டுரும், ஏதாவது ஒன்று வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டில் பிரச்சனை வந்துடும். திருஷ்டிப்பு இது வந்து இந்த எந்திரத்தை இப்போ நான் சொன்ன எந்திரங்கள்லாம் நீங்கள் வந்து திருஷ்டிப்பு எந்திரம் வந்து வீட்டில் மாட்டிக்கணும், உள்ள உடம்புல போட்டக்கூடாது. திருஷ்டிப்பு எந்திரங்கிறது பிரகலாமுகி கூடி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது, தேவி தான். இந்த திருஷ்டிப்புன்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் தான் வைக்கணும், நம்ம சரீரத்தில் வந்து தரிக்கக்கூடாது. மற்ற எந்திரங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம உடம்புல தான் போடணும். நம்ம உடம்புல போடும்போது தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனை, வீடு அமையலை, வீட்டில் தோஷம், வீடு அமையலை, வீட்டில் தோஷம். அப்போ யாருன்னா வாராகி எந்திரம் கொடுக்கணும். இப்போ ஒரு இடம் வாங்கிட்டாங்க, அங்கே பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டில் அந்த இடத்துல வந்து வீடு கட்டவே முடியல அப்படின்னா வாராகி எந்திரம் வந்து என்ன பண்ணணும்னா பூமிக்கு அடியில் குழிச்சு விடணும். அது செவ்வாய்க்கிழமையில் பண்ண சொல்லணும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த வாராகி எந்திரத்தை வந்து வடகிழக்கு மூலையில் வந்து குளிச்சிட சொல்லணும். இது ருணமோஜன எந்திரம். ருணமோஜனம் ஆரோக்கியத்துக்கு சுதர்சனம் இருக்கு. சுதர்சனம், தன்வந்திரி இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு. அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ருணமோஜனம் எந்திரம் இருக்கு. இது நானா எந்திரங்களில் வர்றது. ஏன்னா அதெல்லாம் வந்து தேவதா சங்கல்பம், எல்லா தேவதையும் சேர்ந்து வருது ருணமோஜன எந்திரம். எப்போ பார்த்தாலும் உடல்நிலை பாதிப்புக்கு ருணமோஜன எந்திரம் கொடுங்க. சோம எந்திரம், இது என்ன தெரியுமா? அழகா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னப்பா எந்திரத்தில் கூட அழகு வருமானா கண்டிப்பாக வரும். இப்போது பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கிறதுக்கு தூமாவதி எந்திரம் கொடுக்கலாம். அப்புறம் இந்த காணாமல் போனதெல்லாம் வந்து கேட்பாங்க பிரச்சனத்தில். காணாமல் போனது பொருள் மட்டும் இல்லை, அவங்க புருஷனாகவும் இருக்கலாம். ரொம்ப வருஷமாக காணாமல் போயிட்டாரு, எங்கே போனாருன்னே தெரியல, இவங்க காணோம் அதை காணும்னு கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? கார்த்த வீரிய அர்ஜுன எந்திரம். இது காணாமல் போனதெல்லாம் கிடைக்கும். அர்ஜுனா கண்டிப்பா காணாமல் போனது. இதுக்கு வந்து நஷ்ட எந்திரம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா எல்லாமே உயிர் பொருள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். அது கொடுக்கும்போது ஒரு விஷயம், இதை நம்ம தடிக்கும் போது நான்வெஜ்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு பண்ணோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு, அந்த ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்கள். 48 நாளோ இந்த மாதிரி நேரங்களில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் இந்த கார்த்திகை. அப்போ தான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அது வந்து வீட்டில் வைக்கணும், அவங்களுக்கு கிடையாது. எந்த வீட்டில் எது காணாமல் போச்சோ அவங்க வீட்டில் இதை வச்சு பூஜை பண்ணணும். இன்னொரு முக்கியமான, நீங்கள் எல்லாம் ஜோதிடர்கள், உங்களுக்கு 2 எந்திரம் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நீங்கள் வந்து நல்லா பேரும் புகழும் அடையணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியான்ட்டில் எல்லா ஏரியாலையும் நல்லா வரணும், பெரிய ராஜா மாதிரி வரணும்னு நினைப்போம். ராஜகோபாலம் சரிதா, அதுதான் கண்டிப்பாக. நீங்களாம் ராஜகோபாலம் அப்படிங்கிற எந்திரத்தை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வைக்கணும். மாயா மோகினி இதான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட். மாயா மோகினி